பெரியாரை நீக்கிட்டு இங்க வந்து நம்ம அரசியல்னு ஒண்ணு இல்ல. அதனாலதான் அவரும் பெரியாரை வச்சுட்டு தான் அந்த அரசியல் பண்றாரு. அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது வேற விஷயம். இப்போ நம்ம அரசியல் பண்றதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா? அப்ப அவர் எவ்வளவு பெரிய பெரியார்? அவ்வளவுதான் சார். இப்ப சாட்டை ஜனநாயகம் சாட்டை எடுத்திருக்காரு. அவரோட ரசிகர் வந்து அடுத்த எம்ஜிஆர், திமுகவை எதிர்க்க வரும் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஒரு இயக்குனரா அப்படி வரும் எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க, விஜய் ஒரு எம்ஜிஆரா பாக்குறாங்க. இதோட பார்வை இல்ல. எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். நம்ம எப்பவுமே ஒரு பெரிய ஆளுக்கு எய்ம் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்காவது போய் ரீச் பண்ண முடியும். முதல்ல ரஜினிகாந்த் வந்த புதுசுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு அப்புறம் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து சிவாஜியா நடிக்கணும்னு ஆசைப்படுங்க, அப்பதான் அட்லீஸ்ட் ஜெய்சங்கராவது ஆக முடியும். அதுக்காக அப்புறம் பின்னாடி அவரே வருத்தப்பட்டாரு. அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதனால நம்ம எய்ம் எப்பவுமே திங்க் பிக்ன்ற மாதிரி எம்ஜிஆர் மட்டும் நம்ம மனசுல நினைச்சிட்டோம்னா அந்த இடத்த அடையலாங்கிறது அவங்களோட விஷயம். அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த சவுக்கு அதே சவுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. மூர் மார்க்கெட்ல இருந்து எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. விஜய் இல்லங்க, அதை நான் கிளியரா சொல்லியிருக்கேன். நான் யாரோடும் இணைஞ்சு பணியாற்ற மாட்டேன். அரசியலுங்கிறது ஒரு தனிப்பட்ட அரசியல். இப்ப எனக்குன்னு ஒரு பார்வை ஒண்ணு இருக்கும். அதை இப்ப சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இயக்குனர் பொதுமேடையில ஆபாசமாக பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. இதை நீங்க ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தோம்னு வச்சுங்க, நம்ம காரசாரமா சுவாரஸ்யமா பேசிருக்கலாம். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் பேசுறதுன்றது அது பிரயோஜனம் இல்லை. மன்னிப்புங்கிறதே ஒரு நல்ல மனித செயல். சார், நடிகர் அஜித் சினிமாவை தாண்டி கார் பந்தயம் அப்படிலாம் பங்கேற்காரு. இப்ப பத்மபூஷன் அவருக்கு நான் என்னுடைய இதுல கூட பதிவிட்டு அன்னைக்கு மத்தியானம் வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க, அஜித்தோட நம்பர் என்னன்னு சொல்லுங்க, உடனடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பேசணும்னு சொன்னோம். எனக்கு பயங்கர எப்படியாவது போராடி அவருக்கு அதை பண்ணிக்கிட்டான். நீ வருவா படத்துக்கு அப்புறமேல நான் அவரை பார்க்கவே கிடையாது. அவங்க அப்பா தவறுனப்ப நான் சந்திச்சதா, அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அவருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புலாம் இல்லை. பட் ஒரு நண்பரா, நடிகரா அஜித்னாவே இன்னைக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு விரும்பக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு இந்த பத்மபூஷன் கிடைச்சது எனக்கு மகிழ்ச்சி. அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்துக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறது ரெண்டு பேருக்குள்ள ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற சொல்லி பேசியல் போது இதை நீங்க எப்படி சார்? அது அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். அதாவது விஜய் மாநாட்டுக்கு வந்து தங்களோட வேலையை விட்டுட்டு ரசிகர் வரணும் அப்படின்றத அவங்க தரப்புல வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனா அஜித் வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க குடும்பத்தை முன்னேற்றுங்க. இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஸ்டண்ட் தான்றது என்னுடைய ஃபீலிங். ரெண்டுமே ஸ்டண்ட் தான். அதாவது நீங்க வந்து உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்றது எப்படின்னா, அவர் வந்து குடும்பத்தை பார்க்காம இவரை பார்க்க ரெடியா இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி சொல்றாரு. புரியுதுங்களா?